வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாமி பாட்டாக கேட்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா, அதனால தான் உங்களுக்கு இந்த இது வரும். இது பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 5327 4 டிஜிட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரணும்னு எடுத்திருப்போம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா இங்கேயே வந்திருக்கோம். இந்த 327 பாஸ் ஆகிருக்கோம். நான் சரி இந்த 4 கிட்ட வரட்டா இப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அது முன்னாடியே போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்றுக்கு கொடுத்தது பாருங்கள். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி 48 வச்சு இந்த 4D ஒன்று கொடுத்துருப்போம். இது என்ன காரணத்தில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கிங்கோடு தான் போட்டிருப்பேன். ஆனால் ஷார்ட்ஸில் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்புறம் மறுபடியும் போஸ்ட் போட்டு விட்டேன். இதை வந்து பாருங்கள், BC 30, அதுக்கு வந்து AB 48, BC 30 AB 48. அதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், BC 30 AB 48 வரும்னு 48 வச்சுருந்தது கொடுத்தது. அப்படி இங்கே வந்து பாருங்கள், A போர்டு C போர்டு 2, அப்போ இங்கே 3 வரும். அப்போ இங்கே A போர்டு 4 5ன்னு வரும். அப்படின்னு 483 ஜாயின் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் நம்பரு. அதே அப்படியே பாருங்கள், D போர்டு 0 1 2 3 அப்படின்ட்டு தான் இந்த 4 டிஜிட் கொடுத்தோம். ஆனால் இதில் எதுவும் நம்பர் வரல. இன்னொரு நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள், BC மட்டும். இது வந்து பாருங்கள், BC மட்டும் கொடுத்தது. இது மார்க்கிங்கோட தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் இந்த ஃபுல்லாக வந்துச்சா என்னன்னு தெரியல. இது கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா BC 34க்கு, அப்படி AC 34 BC 34 டபுள்ஸில் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸு வந்து இங்கே ஃபஸ்ட்டு 34 அடிச்சுட்டு தான் இங்கே டபுள்ஸு. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், BC 78 AC 78ன்னு இருக்கும். மறுபடியும் ஒரு BC 78 வரணும் தான் இந்த 78 கொடுத்தது. அதே மாதிரி பாருங்கள், AB 50 AC 50 BC 50. அதனால் அந்த 50 கூட வரலான்ட்டு தான் இந்த 2 நம்பரையும் கொடுத்தது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ரூட் ஒன்றும் பார்த்தது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது கொடுக்காம விட்டேன். அது வந்து பாருங்கள் அப்படின்னு, இந்த 334 பாருங்கள், AC 34 BC 34. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா AB 34 கிராஸில் அந்த 2 3 இருக்குது பாருங்கள். அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 8. அதே தான் இங்கே வந்து பாருங்கள், AC 87 BC 87. இந்த இடத்துல AB 87ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 8க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 3 வரும். அப்போ 873ன்னு நான் நேற்றுக்கு மார்க் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஆனால் அதை போடல, பார்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டாச்சு, மறந்துட்டு விட்டாச்சு. இல்லைன்னா இந்த 78 87 ஜாயின் பண்ணி போட்டிருக்கலாம். ஒரு 3 டிஜிட் வின்னிங் வாங்கியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்துங்க, இந்த 925 இருக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. அதிலேருந்து 2 நாள் கேப் பாருங்கள், அப்படியே 225ங்க ஃப்ரெண்ட்ஸ். 925, அதுக்கு அப்படியே 225, அதுக்கு அப்படியே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் கேட்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 925 பாருங்கள், 975ன்னு வந்திருக்கோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 925 2 நாள் விட்டு 225. அதிலேருந்து பார்த்திங்கன்னா 12 நாள் விட்டு இந்த 925 பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 975ன்னு இங்கே வந்திருக்கோம். இப்போ இதே ரூட்டில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்த நம்பரு. இன்றைக்கி என்ன வரணும்னு பாருங்கள்.
அடுத்து பாருங்கள் இங்கே 928. அப்படியே 2 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா 228 ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 925, 225. இதில் வந்து பார்த்திங்கன்னா 928, 228. இதில் இருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். 12 நாள் கேப்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 928க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 978 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நேற்றுக்கே வந்துருச்சு டிசி 78. ஆனால் ரிப்பீட் 78 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க. இந்த ரூட் படி வந்துச்சுன்னா இந்த 978 அப்படியே வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 978 வந்தால் 4 டிஜிட் என்ன வரும்னு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் 925, 225க்கு 3 4 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள் 975க்கு 9. இது ஒரு ரூட்டு முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரூட்டு பார்த்தோம் பாருங்கள். அதுக்கு 928க்கு 2. இந்த 228க்கு பாருங்கள் 7. அப்போ இன்றைக்கி 978 வந்துச்சுன்னா இதிலே பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு அதுக்கு பவர் பண்ணி 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 அதுக்கு பவர் பண்ணி 9. இப்போ 3 அதுக்கு பவர் பண்ணால் 8 வரணும். 89 78ன்னு வரணும். உங்களுக்கு புரியுங்க. 2 3 4 அதே தான் பாருங்கள். 7 8 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 89 78ன்னு வரணும். நேற்றுக்கு ரிசல்ட்டே பாருங்கள் 98 78 4 டிஜிட்டு. அது இந்த 98 மட்டும் ரிவர்ஸ் பண்ணி விட்டானா 89ன்னு வரும். அப்போ 89 78ன்னு வரணும். இந்த 78க்கு பாருங்கள் இன்னொரு ரூட் இருக்குது. போன மாதத்தில் பாருங்கள் பிசி 87. அடுத்து பாருங்கள் அந்த 87 திருப்பி 78 மறுபடியும் 87ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மாதம் பாருங்கள் 27 72 மறுபடியும் 27ங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இப்போ 3ஆவது டைம் பாருங்கள் 87 78 ஆனால் வந்துச்சுன்னா பிசி 87ன்னு வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 78 தான் வருது. 3ஆவது டைங்கிறனால 78 அப்படியே வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிசி 78 அப்படியே வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசியை தான் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பான். இங்கே வந்து உள் நம்பரை ரிவர்ஸ் பண்ணி விட்டானா 89ன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கணக்கில் வருதான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு டீபோர்டு வேறு ஏதாவது வந்தால் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 978 தான் வரணும். சரி வாங்க இன்னொரு நம்பர் ஒன்று பார்த்துடலாம். இது வந்து பாருங்கள் இந்த 202 காமனாக வச்சுக்கோங்க. இந்த 202க்கு முன்னாடி மாதம் மேலே பாருங்கள் 307ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 807. அதே தான் வந்து இங்கே வந்து பாருங்கள் 347.
அது ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 847 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இந்த 22 காமனு, 202 காமனு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 307, அதுக்கு அப்படியே 807ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 347, அப்போ இங்கே 847 வரணும். ஆனால் 3 டிஜிட் அப்படியே வருமா என்னான்னு தெரில. ஏசி மட்டும் பார்த்துங்க, ஏசி 37க்கு ஏசி 87, அதே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி 37க்கு ஏசி 87ன்னு வரணும். அதுவும் பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், 07 பிசி, இங்கே 07 பிசி. இப்போ இங்கே 47, இங்கே 47. நீங்கள் பிரித்து ட்ரை பண்ணுறதுனா பிரித்து ட்ரை பண்ணிக்கங்க. ஆனால் அப்படி இருக்கிற மாதிரியே கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த 347க்கு 847ன்னு வந்துச்சுன்னா உள் நம்பர் பாருங்கள், 01. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5, அந்த 0க்கு பவர் 5, இந்த 1க்கு பவர் பண்ணால் 6 வரணும். அப்போ இங்கே 0 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 1, இங்கே 5 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 6ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வேணாலும் கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ 68 47 வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரூட்டை காமிச்சிட்டேன். நம்பர் மட்டும் பார்த்துட்டு போய் ப்ளே பண்ணாதீங்க, ரூட்டை பாருங்கள். ஏன்னா இந்த நம்பர் பார்த்துங்க நேற்றுக்கு வந்த ரிசல்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன் இந்த நம்பரு, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் இந்த மாதத்துலேயே பாருங்கள் கண்டினியூவாக வர நம்பர் பாருங்கள், 2 3 7 8. இது இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்துக்கிட்டு இருக்கு. இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த 199, இதுக்கு மட்டும்தான் நம்பர் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா 7 2 3 8 இது கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதை இன்னொரு ரூட் ஒன்று பாருங்கள், அப்படியே பாருங்கள் சொல்லிடுறேன். பாருங்கள், பிசி 49, அதுக்கு 99 போன மாதத்தில். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசி 99, அதுக்கு ஒரு 49 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க, பிசி 49க்கு 99, இங்கே வந்து 99க்கு ஒரு 49ன்னு வரணும். இங்கே வந்து பாருங்கள் 36 46 உள் நம்பரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 71, அப்படியே 81ன்னு கூட வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 81 49ன்னு வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நாலு கணக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 நாள் கேப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 நாள் கேப்பு. ஒரு நாள் முன்னாடி வந்தால் இன்றைக்கி வரணும். அந்த 4 கணக்கில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வரணும். கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.